ஹலோ மக்களே, வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். எல்லாருக்குமே பாவக்காயோட கசப்பு தன்மை பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி பாவக்காய் பிட்லே பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு, கடலைப்பருப்பும் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, இதோட பாவக்காயை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சு சாதத்தோட இதையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் புளியை 2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து புளி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அந்த புளி தண்ணியை அடுப்பில் வச்சு அதோட 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணுங்கள். சாம்பார் பொடி வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது நல்லா சூடாகிறதுக்குள்ளே இந்த பக்கம் வச்சு இந்த புளி தண்ணியில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்ட பாவக்காயை ஆட் பண்ணிவிடுங்க. இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து இந்த பேன் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த தனியா, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் அதெல்லாம் போட்டு லைட் ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து மிக்ஸி ஜாரில் துருவி எடுத்துட்ட தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சூடு ஆறுனதும் இதோட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரைச்சி நம்ம வேக வச்சு எடுத்த பருப்பு, வேர்க்கடலை இது ரெண்டையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இதை லைட்டாக கலரி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடுங்க. அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதில் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி லைட் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. லைட் ப்ரௌனாக ஆனதும் கொதிக்க வச்ச பாவக்காய் பிட்லேயை இதோட ஆட் பண்ணிவிடுங்க. வறுத்து அரைச்சி எடுத்துட்ட பேஸ்ட்டையும் இதோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லைட்டாக கலரி விட்டுட்டு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அவ்வளோதான், பாவக்காய் பிட்லே ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.